முதல் தலைமுறை பசங்களுக்கு தெரியாத புரட்சித் தலைவர் திமுக கட்சியிலையும் ஒரு கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் பயணித்தவர். அவரால் தான் கருணாநிதி அவர்கள் முதல்வராகவே ஆக முடிந்தது. அப்போ இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரியாமல் பாரு, அவர் சினிமாவில் வந்துட்டார். சினிமாவில் இருக்கும்போது அவர் என்னவா இருந்தார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த டிவிகேங்கிற ஒரு புது பிளேயர் வந்ததுனால இந்த வருஷம் இந்த 26 தேர்தல் டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டவுன் பஸ்ஸு 10 மணிக்கு லாஸ்ட் பஸ்ஸு ஊருக்கு போகும். அதான் லாஸ்ட் பஸ் அந்த வில்லேஜுக்கு போகிறதுக்கு, ஏதாவது ஒரு சின்ன டவுன்லேருந்து இன்னொரு சின்ன டவுனுக்கு போகிற அந்த லாஸ்ட் பஸ்ஸில் அவ்வளோ கூட்டம் முடியடிக்கும். பஸ்ஸு டாப்ல எல்லாம் போவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ எக்ஸாக்டாக இருக்குது திமுகவோட கூட்டணி. சரி, 25-26 பேர் உள்ளே இருக்காங்க. அதுக்கு இல்லாமல் ஒரு 65-66 சாதி சங்கங்கள் அவங்களோட சேர்ந்துருக்காங்க. அப்போ அதிக சுமை சேரும்போது அந்த பஸ்ஸு கவுந்துரும். ஸ்டாலின் அவர்கள் என்ன நினச்சிருக்காருன்னா, நம்ம நிறைய பேர்த்த சேர்த்தோம்னா கூட்டணி பலமாயிடும். பலம் அப்படிங்கிறது நம்பர்ஸை டிபெண்ட் பண்ணிடல. அது என்ன விஷயத்துக்காக அவங்க நம்மளோட வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்தவரை. ஸோ அந்த வகையில் ஒரு கவுந்து போகிற பஸ்ஸாக தான் நான் திமுக கூட்டணியை பார்க்கிறேன்.